திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள். நீடித்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து பரபரப்புகளை விவரிப்பதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் என்னதாங்க நடக்குது? ஒற்றுமையான கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி. இன்னும் சொல்லணும்னா 2014க்கு பிறகு மீண்டும் ஒன்று சேர்ந்து 2016 தேர்தலிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணியில் ஏன் இந்த பிளவு, ஏன் இந்த சலசலப்பு அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வந்தது. அதற்கான காரணங்கள் சமீப நாட்களாக கிரிஷ் சோடங்கர் பேசியதும், அதற்கு முன்பாக மாணிக்கம் தாக்கூர் பேசியதும், பிரவீன் சக்கரவர்த்தி பேசியதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. சரி, அட்லாஸ்ட் கேசி வேணுகோபால் முதலமைச்சரை கடந்த வாரம் பார்த்து கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் உங்களோட தான் பேசுகிறோம் அப்படின்றத உறுதி பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறமா காங்கிரஸ் குழுவினர் 2 முறை சந்தித்து பேசினார்கள் அப்படின்றதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் நம்பர் உறுதியாகாமல் இருந்தது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கடந்த தேர்தலில் முதல்ல அவங்க கேட்டது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா என்ன? எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும், நாங்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் சொல்ல, அது தொடர்பான பேச்சுக்கெல்லாம் போக வேணுகோபால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்றத முதலமைச்சரை சந்தித்து வெளிப்படுத்திட்டு போயிருந்தார். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, நம்பர்ஸ் பேச ஆரம்பித்தாங்க. நம்பர்ஸ் எப்படி பேசினாங்க அப்படின்னா, நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தர்றோம், நீங்கள் தேசிய கட்சி, அதனால் போன முறை கொடுத்த அந்த 25 கொடுக்குறோன்னு சொல்ல, இல்லை எங்களுக்கு அதுக்கு முந்தின முறை கொடுத்தீங்க இல்லையா 2016 41 கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க, 41 எங்கே இருக்குது, 25 எங்கே இருக்குது? ஸோ இதற்கு மத்தியில் ஏதாவது ஒரு இடத்துல இது செட்டில் ஆகும்னு பார்க்கப்பட்டது. ஆனால் 2 தரப்புமே இறங்கி வரலை அப்படின்னு சொல்லப்பட்டதால் 41 அப்படின்றதுக்கப்புறமா 39ஆக அவங்க இறங்கி வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் திமுக 25 இருந்தது. திமுக 25 ப்ளஸ் வேணும்னா ஒரு ராஜ்யசபா அப்படின்னு ஒரு இடத்துல ஏறி வர்றாங்க. அந்த ராஜ்யசபாவும் இந்த தேர்தல், அதாவது இப்போதே 2 நாள் இருக்கக்கூடிய சூழலில் கொடுக்குறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறோமே அப்படின்றப்போ, இல்லை எங்களுக்கு ராஜ்யசபா கூட வேண்டாம், எங்களுக்கு ராஜ்யசபாவை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 34 எம்எல்ஏ இருந்தால் ராஜ்யசபா உறுப்பினர் கிடச்சிருவாங்க, எங்களுக்கு 35 இடமாவது கொடுங்க. 41 39 ஆகி இப்போ 35 அப்படின்ற இடத்துல நேற்றைய தினம் காங்கிரஸ் நின்றிருக்கிறது. 35 அவங்க நிற்க, 24 இவங்க நிற்க. திரும்ப இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமான்ற கேள்விகளுக்கு மத்தியில் தான் திடீர்னு ஹைதராபாத்துக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு, ஆதவ் அர்ஜுனா போயிருக்காரு. இங்கே அங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க தாவேக்காவோடு போயிடுவாங்க அப்படின்ற பேச்சுக்களும் அடிபட தொடங்கியது. நேற்றிலிருந்து இந்த செய்தி பரபரப்பாக வர அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட, இதற்கு மத்தியில் இன்று காலையிலிருந்து பரபரப்பு தொற்றிக்கொண்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் உள்ளிட்ட 2 பேரும் போய் திமுக தலைவரை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த சந்திப்பு நடந்தது. அப்போது காங்கிரஸ் கூட இந்த விவகாரங்களை டீல் பண்ண திமுக எம்பி கனிமொழி அவங்க ஏற்கனவே ராகுலை பார்த்து கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டு வந்தாங்க. இப்போ எல்லாரும் அமர்ந்து பேசி ஒரு நம்பருக்கு வந்திருக்காங்க. அது என்னென்னா 28, 25லேருந்து 28 அப்படின்ற இடத்திற்கு வந்திருக்கிறது திமுக அப்படின்றாங்க. ஸோ 28 + 1 அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 35லேருந்து அவங்க 28 வராமல் 31 நிற்கிறாங்க அப்படின்றாங்க. எஞ்சி இருப்பது இன்னும் 3 இடங்கள். இந்த 3 இடங்களை யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும், திமுக இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது இன்று இரவுக்குள்ளே ஏதாவது முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் கேட்குறப்போ செல்வ பெருந்தகை அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, நேரமெல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, நாங்கள் மரியாதை நிமித்தமாக வந்தோம், சந்தித்தோம் அப்படின்றாங்க. இதற்கு மத்தியில் இந்த தகவல் டெல்லிக்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் 28 31 அப்படின்ற இந்த விவகாரங்கள் பேசுபொருளாக இருக்கப்போ டெல்லியிலேருந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க. சோனியா காந்தியினுடைய விருப்பம் அப்படின்றது திமுக கூட்டணி நம்பகத்தன்மையான கூட்டணி, அங்கேயே எவ்வளோ இடங்கள் கொடுத்தாலும் பயணிப்போம் அப்படின்றதாகவும், ராகுல் கட்சியை நம்ம எப்போ வளர்க்குறது, அதனால் துணிந்து முடிவெடுப்போம், ஒன்று கூடுதல் இடங்கள் அல்லது தனித்தாவது அப்படின்ற முடிவில் இருக்கிறதாகவும் டெல்லி சந்திப்புகளிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகிறது. இதற்கு மத்தியில் இன்று இரவுக்குள்ள இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட்டா, திமுக தரப்பிலிருந்து மாநிலங்களவைக்கான உறுப்பினர்கள் 2 பேருடைய பெயர்கள் வரும். ஏன்னா மொத்தம் 4 இடங்களை திமுகவால் தேர்வு செய்ய முடியும். இப்போது காங்கிரஸ் இந்த டீலுக்கு முடியாதுன்னு சொன்னால் இன்று இரவு 3 உறுப்பினர்களுக்கான அந்த பெயர் பட்டியல் வரும். அப்படி 3 2
எது வருதுன்றதை வச்சு இந்த கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் தெரிய வரும். இன்று இரவுக்குள்ள இந்த நம்பர் தெளிவாகல அப்படின்னாலும் இப்போ பேசப்பட்ட தகவல் டெல்லிக்கு போயிருக்கு, டெல்லியிலிருந்து ஒரு தகவல் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கும். இதை வைத்து இரவுக்குள்ள ஒரு முடிவு கிடைக்கும்ன்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள்.